பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையில முருகப்பெருமான் ஒரு பெரும் அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காரு. 1923ஆம் ஆண்டு முருக பக்தரான பாம்பன் சுவாமிகள் நடந்து போயிட்டு இருந்தப்ப சென்னை தம்புசெட்டி சாலையில ஒரு குதிரை வண்டி மோதி அவருக்கு கால் முறிஞ்சிடுது. மருத்துவமனையில் அவருடைய காலை வெட்டி எடுக்கணும்னு மருத்துவர்கள் சொல்ல அவரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அவருக்கு நல்லபடியா ஆகணும்னு அவருடைய சிஷ்யர் சின்னசாமி ஜோதிடர் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செஞ்சுட்டே இருக்காரு. அன்னைக்கு இரவு சிஷ்யர் கனவுல 3 வேல்கள் வந்து உடைந்த காலின் உள்ளே நுழையிறது தெரியுது. அதே இரவு பாம்பன் சுவாமி கனவுலையும் 2 மயில்கள் அருகில் நிக்கிறது போலவும் ஒரு குழந்தை தன் பக்கத்தில் அமர்ந்து இருப்பது போலவும் கனவு வருது. அன்னையிலிருந்து சரியா 11வது நாள் பாம்பன் சுவாமிகளோட காலை எக்ஸ்ரே எடுத்து பார்த்த மருத்துவர்களுக்கு அதிசய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவருடைய காலை எந்த இடத்துல இருந்து வெட்டி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்க அவங்க பார்த்த எக்ஸ்ரே காட்சியில அவருடைய கால் எலும்புகள் மிகவும் ஆரோக்கியமா இருந்தது தெரிஞ்சது. உண்மையான பக்தி உள்ளன்போடு இருக்க உயிரையும் காப்பாற்றுவான் இறைவன்.